கமான் இங்க வாப்பா, நீ வாப்பா, நீ வா. என்னது இது? அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லல. வாங்க உலக தைரிய லெவலுக்கு சொல்லுங்க. ஆனா இந்த ஊர்ல ரிலீஸ் பண்றீங்க. இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே என்னத்துக்கு இந்த ஊர்ல ரிலீஸ் பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டுல வரக்கூடாது. இதுல தமிழ்நாடு என்ன வந்துட்டு போற ஒரு விருந்தாடி இடமா அது? அப்படி இருக்கிற பட்சத்துல இவரு பாருங்க, பேருங்களே இந்த காலத்துல வந்து தமிழ பேர் வர்றதே கிடையாது படங்கள்ல. இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல. இங்கிலீஷ்காரன் கூட இங்கிலீஷ கொஞ்சம் மாற்றி வைக்கிறான், அது எல்லாமே ஆங்கிலத்துல வருது. இது எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. இது இங்கிலீஷ் படமா, ஒருவேளை உள்ள போயிட்டு தமிழ்ல வர மாதிரி. ஆனா இது மாதிரி தம்பி படையாண்டமாவன் நாங்க புடிசு கவுன்சில் இருக்கும் பொழுது சோர்கார் பாண்டியன் கேட்பாருங்க, என்ன திட்டம் கொண்டு வந்தீங்களா? தமிழ்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொடுக்குறோம், சப்சிடியே கிடையாது. இன்னும் இன்னைக்கு எலும்புல போலா பண்ணி விட்டாங்க, எல்லாம் சப்சிடி கிடையாது. தமிழ் தலைப்பு வரணும். அதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினார். நாங்க அவரோட இணைஞ்சு போராடுறோம் இல்லையா? தமிழ தலைப்பு வைக்கிறதுக்காக ராமதாஸ் ஐயா எடுத்து போராடினா. சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை, அவரு எல்லா இடத்துலயும் பேச்சிலையும் சரி எல்லாத்திலும் தெரியும் மணிக்கணக்காக தமிழ மறக்காம பேசுறாரு. ஆக என்னன்னா, தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்னாலும் யார் ஒன்னாலும் வாங்க, வழக்கமா ஆள்றதோ அனுபவிக்கிறதோ எங்ககிட்ட விட்டுருங்க. நீ விருந்தாடியா இருங்க. விருந்தாடி உள்ள படுத்துட்டு உள்ளூர்காரன் தென்னையில படுக்கிற வேலை இருக்க கூடாது. அது வந்து அதுதான் பைத்தியக்காரத்தனம் இல்ல. நான் ஒரு படம் எடுத்து வரவேற்ற செலவுப்பட்டவன 7 வீடு வச்சிருப்பாரு ஒரு பெரியவர். கவுண்டமணி சார் கொஞ்சம் ஒரு அப்படி பார்த்தான், எல்லாத்தையும் வாடகை கொடுத்துட்டு எவ்வளவு வாடகை கொடுக்கறது கிடையாது. இவர் கட்சியில் வெளியில இருக்கிற தென்னையில படுத்து கிடப்பாரு, கொண்டாடி கண்டுபிடிக்கிறதுக்காக. அவர் ஓனர். எதுக்கு சொல்றேன்னா, இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம. எல்லாருக்கும் தமிழ் அதான் மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் பேசலாம். ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக். நான் 10 பேருக்கு பேசுறதுனா சீமான் பேசினா 1,00,000 பேருக்கு போறோம். அது என்னன்னா அந்த பொட்டன்சியாலிட்டி, தமிழ் ஆற்றல், நம்பிக்கை அதில் பண்றாரு. நான் என்ன சொல்றேன்,